ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு நிஃப்டி நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் எப்படி எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, வாங்க நீங்கள் வீடியோ பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது வந்து எக்ஸாக்ட்லி இந்த ப்ளூ டாட் இருக்கு பாருங்க. இதான் நம்ம ஓப்பனிங் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பிளாட் பண்ணுற ப்ளூ டாட்ஸ். ஓகே, இங்கே ஓப்பன் ஆன நிஃப்டி இதே நம்ம மார்க் பண்ண பிக் க்ரீன் டாட்ஸ் இருக்குல்ல, இது வந்து பிஇக்கான ரேஞ்ச். இதே ஆப்போசிட்ல ரெட்டில் இருக்கிறது சிஇக்கான ரேஞ்ச். ஓகேவா? ஓ, பி ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் நெக்ஸ்ட் கேண்டல்ல மேலே போக முடியல. ஓகே, தொடர்ந்து கீழே தான் இருக்கு. விவேப் ஆங்கர், சிந்தட்டிக் விவேப் ஆங்கர் நம்ம கிரியேட் பண்ண இண்டிகேட்டர். தென் இந்த வீக்குக்கான ஃபியூச்சர்ஸ். ஓகே, இந்த விவேப் ஆங்கர் விவேப் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஓகே, அதெல்லாம் மேலே சஸ்டெயின் ஆக முடியல. இங்கே கீழே இருக்க கிரே லைன், இந்த கிரே லைன் வந்து நம்ம இண்டெக்ஸ் நிஃப்டி இண்டெக்ஸோட விவேப். ஓகேவா? அதுவும் பிரேக் பண்ணி கீழே வந்ததால இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன். ஓகே, எஸ்டர்டே லோ கீழே ஓப்பன் ஆகலை. எஸ்டர்டே லோ அண்ட் எஸ்டர்டே ஓப்பனுக்கு பிட்வீன் ஓப்பன் ஆனதால ஒரு நெகட்டிவ் ஓப்பன் தான், கேப் டவுன் ஓப்பன் கிடையாது. இது ஒரு நெகட்டிவ் ஓப்பன். ஓகேவா? இதில் ஓப்பன் ஆன மார்க்கெட் பி சைட்லேயே மூவ் ஆகி இந்த கிரீன் லைன் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? நம்ம சிபிஆர் பிளாட் பண்ணுறது சிபிஆர் வச்சு பண்ணலாம். டாப்பு சென்டர் சிபிஆர், இங்கே இருக்குது பாட்டம் சிபிஆர். ஓகே, நம்ம பிஇ ரேஞ்சுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது, அதாவது ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவல். ஓகேவா? அங்கே இருக்குது. அது கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரேஞ்ச். நம்ம ஃபஸ்ட்டு ரேஞ்சாக ப்ரிடிக்ட் பண்ணது இந்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா ஐவி. ஓகே, நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கோம்ல, ஏடிஎம் எதை எடுத்துருக்கோம்? 25,100. இங்கே இருக்கு லைனு வேல்யூ, இது நிறைய இருக்குமே வரைஞ்சிருக்கு. ஓகே, 25,100 வந்து நம்ம ஏடிஎம் எடுத்திருந்தோம். அதோட ஐவி நம்ம க்ளோஸ்டு ஐவி வச்சு எடுத்தா ரேஞ்ச் வேற இருக்கும். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து ஐவி அதிகமாக இருந்தது ரெண்டு சைடுமே. அதனால இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங் அப்போ ஐவி என்ன இருக்கோ அதை நம்ம இன்புட்டாக கொடுத்து எடுத்த ரேஞ்ச் இது ஒன். இன்னொரு கிராஸ் லைன் மேலே இருக்கு. ஓகே, ஆப்போசிட் சைடுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஐவி ரேஞ்ச், ஃபர்ஸ்ட் ஐவி ரேஞ்சிலேயே ஒரு சப்போர்ட் எடுத்தது. திரும்ப மேலே போயிட்டு கீழே வர ட்ரை பண்ணுச்சு. இந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே வச்சு, ஆனால் இதுக்கு கீழே கன்சிஸ்டண்டாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஓகே, இந்த லோவையும் பிரேக் பண்ணியிருந்தா மேபி நம்ம எஸ்டர்டே சிபிஆர். ஓகேவா? எஸ்டர்டே சிபிஆர் இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? இங்கே வரைக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரேஞ்சிலேயே. ஓகேவா? ஆக்சுவல் ரேஞ்சு நமக்கு ஏடிஎம் எடுக்கும்போது இதான் ரேஞ்சு. ஆனால் இந்த ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆனதால ஒன்று இதுக்கு மேலே போகணும், இல்லை இதுக்கு கீழே போகணும். ஓகே, அப்போ இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஓப்பனிலேயே. நம்ம இதை ரேஞ்சை எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம ஐவிலேயே மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஃபியூச்சர்ஸ் லைனும் வீக்லி ஃபியூச்சர்ஸ் லைனும் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? அதாவது மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா கேண்டலுக்கு மேலே. ஓகே, கேண்டலுக்கு பிலோவில் இருக்க வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. கேண்டலுக்கு அபோவ் போயிருச்சுன்னா ப்ரீமியமில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ரீமியமில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஒரு சின்ன அப்பும் எதிர்பார்த்தோம். எது வரைக்கும்னா ஃபர்ஸ்ட் விவேப் வரைக்கும். ஓகே, என்னோட ட்ரேட் இதுலேயே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மார்னிங் ட்ரேட் நான் இதுலேயே முடிச்சிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் எந்த என்ட்ரியும் எடுக்கல. ஓகே, ஜஸ்ட் மார்க்கெட் மட்டும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? இப்போ சிஇ சைடில் வந்து எடுத்தது. ஏன்னா நமக்கு பிஇ சைடில் நல்ல ஃபால், இன்னும் ஃபர்தர் ஃபால் வருமா வராதான்றது நமக்கு தெரியாது. ஓகே, நம்ம பிரேக் பண்ணி இந்த லெவலை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? இதில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப மேலே போகிறாங்க. மேலே போனோம் விவேப் கிட்ட நம்ம ரிஜெக்ஷன் வரும் எதிர்பார்த்தோம். ஆனால் பெருசாக ரிஜெக்ஷன் எதுவும் வரல. திரும்ப வந்து மார்க்கெட் மேலே தான் மூவ் ஆச்சு. மேலே மூவ் ஆன மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் எங்கே ஆகுதுன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகலை. நம்ம யூஸ் பண்ண சிந்தட்டிக் ஆங்கர் விவேப்பில் ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா? அந்த ரிஜெக்ஷனுமே இந்த விவேப்பையும் பிரேக் பண்ணியிருக்கோம். இந்த சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் பண்ணியிருந்தா தான் ஃபர்தர் டவுன்ஃபால் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து எந்த பிரேக்கும் நடக்காமல் மார்க்கெட் வந்து ஒரு சைட் பேஸ் மூவ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஆனதுக்கப்புறம் இந்த சிந்தட்டிக் விவேப்போட லைனை பிரேக் பண்ண மார்க்கெட் எங்கே போயிருக்கு அப்படின்னா நம்ம சிஇ ரேஞ்ச் வரைக்கும் தான் போயிருக்கு. ஓகேவா? சாரி, பிஇ ரேஞ்சு. ஓகே, நம்மளோட பிஇ ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, இந்த ரெண்டு லைனுக்கு பிட்வீனில் தான் ட்ரேட் ஆயிருக்கு ரொம்ப நேரமாக. எத்தனை மணிக்கு? ஒரு 11:45 to 1:30
இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கும் மார்க்கெட். எப்போ இதில் ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்குதோ ப்ளஸ் நம்ம பிளாட் பண்ண இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாட்டம் சிபிஆரை பிரேக் பண்ணி உள்ளே போயிடுச்சு. ஓகேவா? சிபிஆர் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க சிபிஆரோட லெவல்லையும் பார்த்துருக்கலாம். நம்ம அதையே கம்பைன் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் உருவிக்கிறதால சிபிஆரும் இங்கே பிளாட் ஆயிருக்கு. ஓகேவா? பாட்டம் சிபிஆரை பிரேக் பண்ணி உள்ளே போனவங்க டாப் சிபிஆர். ஓகே, இது ஒரு நாள் ட்ரேடு, இதில் எடுத்துருந்தாலும். ஓகே, தென் இதுலேயே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் திரும்ப இந்த இடத்துல பிரேக் பண்ணதில்ல, சிபிஆர் பிரேக் பண்ணதில்ல, திரும்ப டாப் சிபிஆரை போயிட்டு ஒரு ரெசிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகிடுச்சு. மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆகிடுச்சு. ஓகேவா? எதுக்கும் ஃபாலோ ஆயிருக்கு? இன்னைக்கு ஓப்பனிங் கேண்டல், அதாவது நம்ம பி ரேஞ்ச் மார்க் பண்ணது ப்ளஸ் பாட்டம் சிபிஆர் ப்ளஸ் இன்னைக்கு ஓப்பனிங் எங்கே இருந்ததோ அங்கேயே வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ எந்தெந்த மூமெண்ட்ல ஐவி எப்படி உள்ளதை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஓப்பனிங் ஐவி அதிகமாக இருந்தாலும் செல்லர்ஸ் கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அதை நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் பையர்ஸுக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும் இந்த மார்க்கெட்டில். போத் சைடு கரெக்டான ட்ரெண்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துருக்கலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற நம்ம OUS என்னோட சொந்த இண்டிகேட்டரில் ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ண மேத்தமெட்டிக்கல்ஸ் லெவல்ஸ். ஓகேவா? இது எப்படி நம்ம மேனுவலாக போன வீடியோவில் எப்படி பிளாட் பண்ணியிருக்கோம், அதில் எப்படி ரெஸ்பெக்ட் ஆயிருக்கிறத பற்றி பார்ப்போம். இது நம்ம ப்ரோக்கிங் டெர்மினலில் யூஸ் பண்ணுற நார்மல் சார்ட்டு. இதில் நம்ம மேனுவல் இன்புட்டாக கொடுத்து ட்ரா பண்ண லைன்ஸ். ஓகேவா? இதில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு பாருங்க. நம்ம 25,100 வந்து ஏடிஎம் எடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு எக்கனாஷன்றதால பெரிய ரெட் கேண்டில் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து கேப் டவுன் ஓப்பனில் இந்த நெகட்டிவ் ஓப்பன்றதால மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதை கன்சிஸ்டாக சஸ்டெயின் பண்ண முடியாதால, பாசிட்டிவ் சைட் போக முடியாதால பி சைட்லேயே ஒரு மூவ்மெண்ட்டை எது வரைக்கும் வந்துருக்கு பாருங்க. இந்த டாட்டர் லைன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், போத் சைடு இந்த டாட்டர் லைன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஐபி ரேஞ்ச். ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. ஓகேவா? அதே மாதிரி இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. ஓகேவா? இது வந்து டேஷ்டு லைன் வந்து நம்ம மார்க்கெட், இது வந்து சி ரேஞ்சு இங்கே இருக்கு பாருங்க. இன்னைக்கு பிவோட்டோடய உங்களுக்கு மிங்கிளாக இருக்கிறதால தெரியாது. இது பிஇ ரேஞ்ச். ஓகே, மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி நம்ம இண்டிகேட்டரில் மேலே பார்த்த விஷயமே தான். பிஇ ரேஞ்சு பிரேக் பண்ணி கீழே ஐவி ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஐவி ரேஞ்சை பிரேக் பண்ணி நம்மளோட நெக்ஸ்ட் லெவலுக்கு மார்க்கெட் வரல. ஓகே, இங்கேயே கிராஸ் ஓவர் நடந்துச்சு. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி இங்கேயே கிராஸ் ஓவர் இருந்துச்சு. சூப்பர் ட்ரெண்ட்லேயும் சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் இதுலேருந்து மார்க்கெட் ட்ராவல் ஆனது நம்ம இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா இங்கே ஆங்கர் விவேப். ஓகேவா? சிந்தட்டிக் ஆங்கர் விவேப் அங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கும். திரும்ப அதை பிரேக் பண்ணி இங்கே போன மார்க்கெட் பாட்டம் சிபிஆர் இல்லைனா இது வரைக்கும் பாருங்க, இந்த பிஇ ரேஞ்ச் அங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆச்சு. ஓகேவா? ரிஜெக்ஷன் ஆகி கீழே வர முடியல. சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததால இதுக்கு உள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட 145 to கிட்டத்தட்ட ஒரு 2 hours இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்து அதுக்கப்புறம் எப்போ பிரேக் அவுட் கிடச்சிதோ, இது வந்து நம்ம புரோக்கர் டெர்மினல் சார்ட்ல இதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் பார்க்க முடியும். ஏன் இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணி போக முடியல, அதுக்கப்புறம் ஏன் இது வரைக்கும் போச்சு, திரும்ப ஏன் இதில் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்றதுலாம் நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் நமக்கே தெரியாது எங்கே இருக்குன்ட்டு. ஆனால் நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சு அதுவே லைன் பிளாட் பண்ணும், இங்கே இது இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அது விசிபிளாக இருக்கிறதால நம்ம சப்போஸ் சின்ன ஸ்கேல்ப் இங்கே என்ட்ரி எடுக்கிறோன்னா நம்மளோட எக்ஸிட் இங்கே இருக்கும். ஆனால் இதே நம்ம புரோக்கர் டெர்மினல் ஆப்பில் புரோக்கர் டெர்மினல் சார்ட்டில் இதை பார்க்க முடியாது. ஓகேவா? இங்கே என்ட்ரி கொடுத்தா இங்கே எக்ஸிட்டு, திரும்ப இல்லை இங்கே மிஸ் பண்ணியிருந்தா ஒரு ஆவரேஜ் எடுத்திருந்தா திரும்ப எக்ஸிட்டு, ஆனால் திரும்ப இங்கே மேலே போக நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா எஸ்எல் கன்ஃபார்ம்டு. ஓகேவா? இதே நம்மளோட சார்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே சிபிஆர் இருந்திருக்கும், இங்கே டாப் சிபிஆர் இருந்திருக்கும், திரும்ப இங்கே பாட்டம் சிபிஆர். ஓகே, மார்க் க்ளோஸ் பண்ணது பாட்டம் சிபிஆர் ப்ளஸ் இன்னைக்கு ஓப்பனிங் டாட் அந்த ப்ளூ டாட்டுக்கு ஓப்பனிங் லைன் அதிலே வந்து முடிச்சிருப்பாங்க. ப்ளஸ் பி சைடு ரேஞ்சு ப்ளஸ் பாட்டம் சிபிஆர். ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் பி ரிஜெக்ஷன் பை பண்ணியிருந்தாலும் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருக்கலாம். ஓகே, சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐவி ரேஞ்சஸ் எப்படி எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ இருந்த ஐவி ரேஞ்சஸை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கோம். 9:16 to 10 o'clock ஐவி ரேஞ்ச் எப்படி இருந்திருக்கு.
ஓகே 14.7 சி சைடும் நியர்லி 17 பி சைடு வந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி பி சைடு ஐவி ஜாஸ்தியாக இருந்ததால நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் பி சைடில் கிடச்சிது. அதனால தான் என்னோட ஓப்பனிங் ட்ரேடை பி சைட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு ட்ரேடை திரும்ப அதுக்கப்புறம் சி சைடு ஃபோக்கஸ் பண்ணலை. ஓகே, ஏன்னா நம்மளோட ப்ராஃபிட் டே அச்சீவ்டு அப்படின்னா நம்ம சைலண்ட் இருக்கிறது நல்லது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஐவி ரேஞ்சு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 120 to 330 க்ளோசிங் ஹவர்ஸில் எடுத்தது. இப்போது ஐவி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, 15.53 பி சைடில் 14.25. ஓகே, இந்த பிட்வீன் பீரியடில் ஐவி எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகேவா, இங்கே 17 அரௌண்ட் 17 இருந்தவங்க 14க்கு வந்துட்டாங்க. இவங்க 14லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1% ஏறியிருக்காங்க. ஓகே, எப்படி இன்றைக்கி ஐவி வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி சி சைடில் லோ டு ஹை வந்து ப்ரீமியம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே பி சைடில் உங்களுக்கு ஹியூஜ் கேப் டவுன். அப்பா, நான் இவ்வளோ 172 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னு பார்த்தாலுமே திரும்ப சி சைடு ரெக்கவர் கொடுத்ததால ப்ளஸ் ஐவி வந்து உங்களுக்கு 17லேருந்து 14க்கு வந்ததால 3%. ஓகே, 3% ஐவி மூவ் ஆச்சுன்னா 3 இன்ட்டு டெல்டா வேல்யூ என்னவோ 3 இன்ட்டு 3 டைம்ஸ் ஆஃப் டெல்டா அதுவும் ரெடியூஸ் ஆகும், ப்ளஸ் தீட்டாவும் மைனஸ் ஆகும், ப்ளஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஓகே, அந்த ரேஞ்சை உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, இன்னைக்கு பி சைட் பொசிஷன் எடுத்தவங்க நெகட்டிவ்ல தான் முடிச்சிருப்பாங்க. ஓகே, தென் இன்னைக்கு ஐவி எப்படி பிளே இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டி 30 மினிட்ஸ் சார்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்போ வந்து ஐவி சி சைடில் கம்மியாக தான் இருக்கு. பி சைடில் ஐவி இன்க்ரீஸ் ஆகுது. ஓப்பன் வந்து மார்க்கெட் நல்ல டவுன்ஃபால். ஓகே, இந்த டெல்டா மூவியும் நம்ம கேட்ச் பண்ணியிருக்க முடியும், இந்த ஐவி மூவியும் நம்ம கேட்ச் பண்ணியிருக்க முடியும். இதுதான் என்னோட ட்ரேட் இன்னைக்கு முடிச்சது. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது மார்க்கெட் மேலே போகுது. ஓகே, இது பியூர் டெல்டா மூவ் தான். உங்களுக்கு ஐவி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு சப்போர்ட் பண்ணலை சி சைடில். ஓகேவா, அதுக்கப்புறமும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஐவியில் பெரிய மூவ்மெண்ட். இந்த ஐயை உடச்சிருக்கணும் ஐவி. ஓகேவா, இந்த ஹை இருக்குல்ல ஐவி, இந்த ஹையை உடச்சி இருந்ததுன்னா ஓகே அரௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு 14.25 வச்சுங்க. 14.25 இதை பிரேக் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த லெவல் ஐவி பிரேக் பண்ணியிருந்ததுன்னா இந்த மூவ்க்கு இன்னும் ப்ரீமியம் சூப்பராக கிடச்சிருக்கும். ஓகே, இந்த பக்கம் கேட்ச் பண்ணவங்க எல்லாம் டெல்டா மூவ் தான் இருந்திருக்கும். ஐவி வந்து பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணல சி சைடில், ஃப்ராங்காக சொல்ல போனோம்னா. ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே மூவ்மெண்ட்டில் ஐவி ரெடியூஸ் தான் ஆயிருக்கு. ஓகே, 11 to 11:30 மார்க்கெட் மூவ் ஆனாலுமே நமக்கு ஐவி சப்போர்ட் பண்ணல, வெறும் டெல்டா மூவ் மட்டும் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு அதை நம்ம சொன்ன மாதிரி 2 ஹவர்ஸுக்கு ஃப்ளாட் ரேஞ்ச் தான். ஓகே, பி சைடு வாங்கியிருந்தவங்க அட்டி, ஐவியும் லாஸு, மார்க்கெட்டும் ஃப்ளாட்டு. சி சைடில் வாங்கியிருந்தவங்க சின்ன சின்ன ஸ்கேல்ப்பு, ஆனால் எஸ்எல் தான் ஜாஸ்தியாக வாங்கியிருப்போம் அதில். ஓகேவா, அதோட 1 o'clock மார்க்கெட் 1 o'clock பிக்கப் ஆனது. ஓகே, பியூர் டெல்டா மூவ் ப்ளஸ் ஐவி நினச்சி பாருங்க, ரெண்டுமே சேர்ந்து கிடஞ்சா முதல் லட்டு ரெண்டாவது லட்டு 2 லட்டு. ஓகே, பி சைடில் என்டர் ஆனவங்க டெல்டாவும் போச்சு ஐவியும் போச்சு. ஓகேவா, பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. ஆஃப்டர் 2 o'clock எல்லாமே ஃப்ளாட். ஓகே, பி சைடில் எடுத்திருந்தாலும் பி டெல்டா மூவ் தான், ஐவியில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேவா, தென் ஓஏ எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு இது நிஃப்டியோட 1 hour சார்ட் எடுத்துருக்கோம். நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட் இது நெகட்டிவ்ல வந்திருக்கு. நெகட்டிவ்ன்றது இன்னும் டீப் நெகட்டிவ் ஆஃப் அன் ஹவர், அது 1 hourல. ஓகே, அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு பாருங்க. கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, கால் சைடு ஒய் அதிகமாச்சுன்னா மார்க்கெட் நெகட்டிவ், புட் சைடு ஒய் ஜாஸ்தி ஆச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவ். ஓகேவா, ஓப்பனிங் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 1 hour வந்து கால் சைடில் நமக்கு கொடுத்ததால மார்க்கெட் நெகட்டிவ்ல மூவ் ஆச்சு. இதில் நம்ம டெல்டாவை கேட்ச் பண்ணியாச்சு, ப்ளஸ் நமக்கு ஐவி சப்போர்ட் பண்ணதால ப்ரீமியம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருந்தது. அதனால நம்ம டார்கெட் ஈஸியாக அச்சீவ். அதுக்கப்புறம் 10:30 என்னாச்சு,
புட் சைடு ஐவி இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் மேலே போகணுன்ட்டு செல்லர்ஸ் ஆசைப்படுறாங்க. இங்கே என்ட்ரான செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அங்கே இல்லை. ஓகே, அவங்களோட ஐவி குறைச்சிக்குது, சாரி, அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அப்போது புட் சைடில் பொசிஷன் புதுசாக க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆகும்போது மார்க்கெட் மேலே போகணுன்ற சென்டிமெண்ட் 10:30 மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் போய் கிராஸ் ஓவர் எப்போ நடந்திருக்கு பாருங்க, அரௌண்ட் ஒரு 145க்கு புட் சைட் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு. ஓகே, புட் சைட் ஜாஸ்தியானதால் ப்ரைஸும் மேலே கொண்டு போயிருக்காங்க சி சைட். அப்புறம் 230க்கு சடன் ஓய் சேஞ்ச். ஓகேவா, புட் சைடு விற்றவங்க எல்லாரும் அவங்களோட பொசிஷன்ஸை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கவர் பண்ணதால் ஓயில் ஒரு ஷார்ப் டவுனு. சேம் டைம் நமக்கு சிஇயில் ஓய் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் இன்னும் ஃபாலோ ஆகிருக்கும். எண்ட் ஆஃப் த டே பெருசாக வந்து நியூ ஓஏ எதுவும் வரல. ஓகே, ஒரு 2 பக்கம் ஓஏ வந்து குறைச்சி தான் இருக்காங்க, அவங்கள பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்டேல. ஓகே, இந்த இடத்துல மூவ் ஆனது வந்து ஜஸ்ட் மார்க்கெட் ஒரு சின்ன ஃபால் தான். ஓகே, இதில் பேனிக் ஆனவங்க அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இருந்தாலும் மார்க்கெட் நமக்கு அப் மூவ் கொடுக்கல. ஓகேவா, இன்னைக்கு ஓய் எப்படி ட்ரெண்ட் ஆயிருக்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் 9:30க்கு ஓப்பன் ஆனப்போ 29,908 ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. கால் சைடில் ஓய் எவ்வளோ இருக்கு பாருங்க, புட் சைடில் எவ்வளோ ஓய் இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ கம்பேரிட்டிவ்லி புட் சைடில் ஓய் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட் மேலே போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, ஆசைப்படுறாங்க ஆனால் நடக்கல, மார்க்கெட் வந்து கீழே தான் போச்சு. அந்த கீழே போனதோட என்ட்ரி தான் அது. அப்போ கால் சைடில் ஓய் ஜாஸ்தியாக இருந்திருக்கு, புட் சைடில் கம்மியாக இருந்திருக்கு. டைரக்ஷன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. ஓகேவா, கீழே போனது நம்ம இந்த ப்ராஃபிட் எடுத்த ஏரியா. ஓகே, அதுக்கப்புறம் அந்த அந்த டவுன் போய் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டேலோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்தது 10:30க்கு அப்புறம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஇ சைடில் ஓஏ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஒரு 35,000 அபவ் கன்சிஸ்டண்டாக இருந்தாலே மார்க்கெட் நல்லா ரிகவர் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ரெண்டு ஓஏக்கு டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், 43 லேக் டிஃப்ரென்ஸ் இருந்தவங்க அதுக்கப்புறம் 1 crore அதிகம், 1.8, 2.33. ஓகே, எத்தனை மணிக்கு 2:30 மணி வரைக்கும் பிஇ சைடில் ஓய் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இதை டேக் ஓவர் பண்ண முடியல, இதுலேருந்து கிட்டத்தட்ட பாருங்க 1 crore ரெடியூஸ் ஆகிருக்கு டிஃப்ரென்ஸு. இது ரெண்டுத்துக்கும் பாருங்க அரௌண்ட் 4.3லேருந்து 2.9 வந்துட்டாங்க. ஓகேவா, திரும்ப இதுலேருந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, இங்கேயும் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, இங்கே இவ்வளோ அதிகமாக இருந்தவங்க நியூவாக ஓஏ ஆட் பண்ணலை கால் சைடு. ஓகே, ஒரு இன்டெசிஷனாக தான் இருக்குது இன்ட்ராடேயில். அதனால் எந்த சைடும் ஓஏ ஸ்ட்ராங்கால இப்போதைக்கு புட் சைடில் ஓஏ ஜாஸ்தியாக இருக்குது. இருந்துமே லாஸ்ட் டைமில் வந்து அதாவது இன்பிட்வீன் இன்ட்ராடேயில் இருந்ததை விட அதிகமாக இல்லை, நியூவாக எதுவும் ஆகலை, இருந்ததை விட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு இன்டெசிஷனை தான் முடிச்சிருக்காங்க செல்லர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னைக்கு ஃபுல் டேக்கான ஆப்ஷன் செயின். இன்னைக்கு மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் க்ளோஸ் ஆன வேல்யூ நமக்கு வேண்டாம், நம்ம ஏடிஎம் எடுத்துருக்க 25,000. ஓகேவா, அதோட ஐவி எவ்வளோ இருக்குது 15.23, 14.59. ஓகே, கிட்டத்தட்ட இன்னைக்கு ரெண்டு போத் சைடு ஐவியும் நியூட்ரல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நியூட்ரல் பண்ணதால செல்லர்ஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்க. இங்கே இவ்வளோ காசு நம்ம கிட்ட இருந்து பிடுங்கினவங்க பி சைடில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு ஏடிஎம்லேயே நம்ம கிட்ட 94 rupees பிடிங்கிட்டாங்க, ஆனால் பி சைடில் 21 rupees தான் கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கிங் பாருங்க. ஓகேவா? இதான் சேலஸோட கேம். மார்க்கெட் எங்கே போனாலும் அவங்க ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா அவங்களால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? நாளைக்கான ஐவி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. போத் சைடு ஈக்குவலாக இருந்தாலே பெரிய வால்டைல் மூவ் இருக்காது. ஒரு யூனி டைரக்ஷனல் மூவ் கிடச்சதுன்னா பையஸ்க்கான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம நிஃப்டி கால்குலேஷன் கொடுக்குறோம்ல, அதில் ஐவி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில் ஓப்பனிங் எவ்வளோ ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ப்ரீவியஸ் டே நம்ம ஐவி ஃப்ரைடே க்ளோசிங் வச்சு நம்ம ஐவி கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ண லெவல்ஸ் இது. இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ எடுத்த என்ட்ரியோட லெவல்ஸ் இது. ஓகேவா? இதுலேருந்து கால்குலேட் பண்ணதா இது 24,831. ஆனால் நம்ம இதுலேருந்து 837 சொல்லி பிளாட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், அதான் டெசிமல் வேல்யூ தப்பாக கொடுத்துருந்தேன். நல்லா இருக்கும். 24,837. ஓகேவா? நம்ம ஐவி சப்போர்ட் ஆக்சுவலாக இது 24,831. ஓகேவா? ஒரு 6 பாயிண்ட் பிலோ வந்திருக்கும். நம்ம கால்குலேட் பண்ண ஐவி லெவல்ஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செஞ்சிருக்குன்றது பாருங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம எடுக்கிற எப்போவுமே வந்து நானும் பிகினிங்கில் தப்பு பண்ணியிருக்கேன். வெறும் சார்ட்டில் பிளாட் பண்ணிட்டு இருந்தாலே லெவல்ஸு, இந்த லைன்ஸு, ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு இதெல்லாம் ட்ரா பண்ணியிருந்தாலே நமக்கு சம்டைம்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் இப்போது அது ஒரு மேத்தமேட்டிக்கல் வேல்யூலாம் கன்வெர்ட் பண்ணி சார்ட்டில் வேலை செய்கிறத குறைச்சிக்கிங்க. ஓகே, சார்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு இந்த டேட்டாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, சிம்பிள். ஒரு பேப்பர் பென்லேயே ஒர்க் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எக்ஸல் தெரியும்னா எக்ஸல்லையும் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட்டு நான் எனக்கு எப்படி வேணும், நான் பேப்பர் பென்னில் எப்படி எழுதணும், எது எங்கே வரணும் அப்படின்றத நான் இந்த எக்ஸலில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் ஒயிட் ஏரியா எது எது இருக்கோ அதெல்லாம் என்னோட இன்புட். எத்தனை? 1 2 3 4 5 6 இவ்வளோ தான் நான் இன்புட்டே கொடுக்குறேன். இந்த இன்புட்டை யூஸ் பண்ணி இது எனக்கு தேவையான மொத்த வேல்யூ எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இத்தனை இன்புட் மட்டும் தான். அதுவும் இது காப்பி பேஸ்ட் தான். இது நம்ம இன்புட் 2 இன்புட்டு. இது ஏடிஎம் மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அன்றைக்கி 25,100 ஏடிஎம் எடுத்திருந்தோம். மார்க்கெட் ஃபியூச்சர் எவ்வளோல இருக்குது, ப்ரீமியமில் இருக்கா, டிஸ்கவுண்ட்டில் இருக்கா, எல்லாமே நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? வெறும் எக்ஸல் ஷீட்டை. இதை நீங்கள் பேப்பர் பென் வச்சும் பண்ணலாம். பேப்பர் பெண்ணில் கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு தடவையும் கால்குலேஷன் வந்து எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எரர் ஒன்ஸ் கண்டிஷன் கொடுத்துட்டா போதும். ஓகே, மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன்ஸை ஜஸ்ட் நம்ம கொடுக்க போகிற இன்புட்டை வச்சு இதை ப்ராசஸ் பண்ணி நமக்கான லெவல்ஸ் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துரும். இந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக வரைஞ்சது தான் இதெல்லாம். ஓகே, நம்ம வந்து ப்ரீவியஸ் டே இதுக்கு முன்னாடி எங்கே டவுன் ஆச்சு, எங்கே அப் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கல. ஓகேவா? நம்ம பியூராக மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் வச்சு இன்ட்ரா டேக்காக மட்டும்தான் இந்த லைன்ஸை ப்ளாட் பண்ணுறோம். ஓகே, இன்னைக்கு ட்ரேட் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கான லெவல்ஸ் எங்கே இருக்க போகுது, இன்னைக்கு செல்லர்ஸ் எங்கெங்க எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க, அவங்க ப்ராஃபிட் எங்கே இருக்கும், அவங்க லாஸ் எங்கே இருக்கும், அவங்க எங்கே புக் பண்ணுவாங்க ப்ராஃபிட்டை, எங்கே லாஸை புக் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும்தான். பியூர் ஆப்ஷன் செயினை வச்சு மட்டுமே பிளாட் பண்ண லெவல்ஸ் இது. இது மேனுவல் பிளாட்டிங், இது ஆட்டோமேட்டட். ஓகேவா? இது ரெண்டுமே. இது வந்து ஈச் லைன் காப்பி பேஸ்ட்டு, இது வந்து ஃபியூ இன்புட்ஸ், அவ்வளோதான். அது மட்டும் தான் காப்பி பேஸ்ட். ஓகேவா? இதுலேயே நம்ம வீக்லி ஃபியூச்சர்ஸ் ஹை, கேலண்டர் ஹை, வீக்லி கேலண்டர், மந்த்லி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? சரி, இந்த எக்ஸல் ஷீட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டை பார்த்துங்க. தென் மார்னிங் ஐவி ரேஞ்சை வச்சு நீங்களே ஐவி கால்குலேட் பண்ணி உங்களோட ஐவி ரேஞ்சை கூட ஃபியூ அது நோட் பண்ணிட்டா வாங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஒன்ஸோ இல்லை 3 ஹவர்ஸ் ஒன்ஸோ ஒரு 2 செஷனாக கூட மாற்றிக்க. ஓகே, ஆனால் மார்னிங் ஓப்பனிங் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் இன்றைக்கும் ஐவி எப்படி இருக்கிறத பாருங்க. ஓகே, சப்போஸ் இதை விட ஐவி ரெடியூஸ் ஆயிருந்ததுன்னா பரவாயில்ல, நம்ம ப்ரீவியஸ் டேவே வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை விட ஹை ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இதை விட ஐவி ஜாஸ்தி ஆனதால நான் கேல்குலேட் பண்ணிக்கிறேன் எது வரைக்கும் இதை தாண்டி போக போகிறதால எது வரைக்கும் போகலாம், இதை தாண்டி கீழே போகிறதால எது வரைக்கும் போகலாம், அதோட டிரைவ்டு வேல்யூ தான் இது. இன்னைக்கு கரெக்டாக மார்க்கெட் இதில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேவா? இதை எடுத்ததால இது வரைக்கும் நான் பார்த்து எப்போவுமே ஐவி ரேஞ்ச் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்களும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயும் நீங்கள் எல்லா டேவும் செக் பண்ணிட்டு வாங்க. ஐவி ரேஞ்ச் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற ரேஞ்சஸ்லாம் எப்படி எப்படி மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்றது. ஓகே, இன்னைக்கான ஏடிஎம்மாக எடுத்த ஸ்ட்ரைக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில் அது. ஓகே, ஒரு கேப் டவுன். ஓகே, நெகட்டிவ் ஓப்பன்றதாலேயே
மார்க்கெட் பிபி லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது இது வந்து சிஇயோட ஹை. ஓகேவா, இது சிஇ ஹை, இதையும் பிரேக் பண்ணிடுச்சு. இது பிரேக் பண்ணி அடுத்து எங்கே போகும்? நான் ஏன்னா நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணுற ரேஞ்ச் வந்து சிஇ ஹைலேருந்து இது சாரி இது பிஇ சிஇ ஹைலேருந்து சிஇ லோ இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எங்கே போகும்? ஓகே, இது நம்ம கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ண ஐவி லெவல்ஸ். ஓகேவா, நோட் பண்ணிக்கங்க. நம்ம இண்டெக்ஸை தான் ஐவி லெவல் கால்குலேட் பண்ணணும், அதுக்கு தான் ஒர்க் ஆகும் 100%. ஓகே, ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் ஐவி ரேஞ்சஸ்ன்றது ஒர்க் ஆகாது. இருந்தாலும் நான் கொடுத்துருக்க ஐவி ரேஞ்சஸ், ஓகே, அந்த ஐவி ரேஞ்சை வச்சு கால்குலேட் பண்ணி போட்ட லைன்ஸு எனக்கு இது ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, இது பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் தான், இது லெவல்ஸ் எடுக்காதீங்க, என்னோட ரீடிங்காக நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த சி ஹையை பிரேக் பண்ணது என்னோட ஐவி ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா, இது நல்ல ட்ரேடா இல்லையா? நெகட்டிவ் ஓப்பன், நமக்கு ஐவி சாதகமாக இருந்திருக்கு, ப்ளஸ் நல்ல டெல்டா மூவ். எது வரைக்கும் மார்க்கெட் போச்சுன்றதை பார்த்தோம். மார்க்கெட் எது வரைக்கும் போச்சு இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் இங்கேயும் ஐவி ரேஞ்ச். ஓகேவா, பி சைடு ஐவி ரேஞ்ச் ஒன்று. நம்ம பிஇ ஆப்ஷனோட பிஇ எது ஏடிஎம் எடுத்திருந்தோம் அதோட ஐவி ரேஞ்ச் வரைக்கும் ப்ரீமியமும் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா, சி ஹையை பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஓகே, அதை போய் டச் பண்ணுவாங்க, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனவங்க தான் திரும்ப பொத்தக்கட்டின்ட்டு பிஇபி ரேஞ்சுக்காக வந்து விழுந்துட்டாங்க. ஓகேவா, தென் சி கேண்டில்ஸ் எப்படி போயிருக்கிறத பார்க்கலாம். இப்போ சி வந்து ஓப்பனிங்லேயே பிஇபி பிரேக் பண்ணி கீழே வந்தாச்சு. ஓகேவா, கீழே வந்தவங்க ஐவி ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணலை, கீழே போனவங்க அங்கே மார்க்கெட் போதும் அப்படின்னு ரிட்டர்ன் ஆனவுடனே இங்கே சிஇயும் கேண்டில்ஸும் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்கேருந்து அப்படின்னா நம்ம பிஇயோட சாரி இது கண்டினியூ லைன் சிஇயோட லோ. ஓகேவா, இதை கட் பண்ணவங்க திரும்ப உள்ளே போயிட்டாங்க ரெக்கவர் ஆகி. ஒன்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்கேல்ப் இதில் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஓகே, நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான். ஓகேவா, ரேஞ்சை விட்டு வெளியே வந்ததுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது திரும்ப ஒரு பை சிக்னல் வந்திருக்கு, இந்த சூப்பர் ட்ரெண்டில் பை பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தால் ஓகே, ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 10 பாயிண்ட் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணி இருந்தால் ஒரு நல்ல மூவ் சி சைடில். ஓகேவா, எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா நம்ம பிஇபி போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு, இல்லை பிஇயோட லோ அது வரைக்குமே போயிருக்கு. ஓகேவா, எடுத்திருந்தால் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கடைசி ஒரு 1 ஹவரில் ஒரு சடன் ஒரு மினிமம் ஃபால் வரவே நமக்கு நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீமியமும் கீழே இறங்கிடுச்சு. ஓகேவா, இது நிஃப்டி நாளைக்கான லெவல்ஸ். நாளைக்கு நம்ம மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸில் வந்த லெவலை வச்சு பிளாட் பண்ண, மேனுவலாக பிளாட் பண்ண லைன்ஸ், ஆட்டோமேட்டிக் லைன்ஸ் நான் போஸ்ட் பண்ணலை. ஏன்னா ஆட்டோமேட்டிக் லைன்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே அது லைன் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூவாக பிளாட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ க்ளோஸ்ன்றதால நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் உங்களுக்கு லைன் ஃபார்மேஷன் ஆனது தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு மேனுவல் லைனில் உங்களுக்கு கொடுக்குறேன். மேனுவல் லைனில் உங்களுக்கு நம்பர்ஸ் கிளியராக இருக்கும், அதில் இண்டிகேட்டர்ஸ் சேர்ந்துருக்கும், உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இந்த லெவல்ஸ்லாம் பிளாட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸில் எப்படி பிளாட் பண்ணியிருக்கேன், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி, என்ன கால்குலேஷன் யூஸ் பண்ணி அப்படின்றத ஃபைன் பண்ணுங்க. ஓகே, இது நாளைக்கு ஏடிஎம் எடுத்திருக்க 25,000 புட் ஆப்ஷன். ஓகே, நமக்கு பிஇபி கிடச்சிருக்கிறது 134. ஓகே, இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுது, ப்ளஸ் நமக்கு பிஇ சைடு இண்டெக்ஸில் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபியூச்சர் எங்கே ட்ரேட் ஆகுது அதையும் பாருங்கள், ப்ளஸ் ஐவியை பாருங்கள். ஐவி நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிருக்க லெவல்ஸை ஈஸியாக டச் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஐவி நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா, ஐவி ஸ்லோவாக இருக்குன்னா இதுவும் ஸ்லோவாக தான் போகும், கரைச்சிக்கிட்டே தான் போகும். நம்மளோட ப்ரீமியமாக கரைஞ்சி தான் போகும். ரொம்ப ஸ்லோவாக போய் தான் நம்மளோட ரேஞ்சஸை டெஸ்ட் பண்ணுவோம். இதே ஐவி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா குயிக்காக போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடும், போத் சைடு எந்த சைடு வேணாலும். ஓகே, இது நம்ம பிஇபி எடுத்து சிஹை பிஹை. ஓகேவா, இந்த ரெண்டு ஹையும் பிளாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாட்டமில் பிஇலோ சிஇலோ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சேம் ஸ்ட்ரைக்கு சிஇ சைடு
சேம் பிஇபி 134.55. ஓகே, பிஇபி எடுத்திருக்கோம். அதே தான், இது பிஇ ஹை, சிஇ ஹை, இது பிஇ லோ, சிஇ லோ. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, சி சைடு ட்ரேட் ஆச்சுன்னா இது பிஇபிக்கு மேலே சஸ்டைன் ஆகுதா, பிஇபி கீழே சஸ்டைன் ஆகுதா, மார்க்கெட் அதுக்கேற்ற மூவ்மெண்ட் இருக்கா, இதுக்கேற்ற ஐவி ரேஞ்ச் இருக்கா, ஓப்பன் ஹை ஓப்பனுக்கு மேலே இருக்கா, ஓப்பனுக்கு கீழே இருக்கா, இல்லை ஓப்பன் லோ பிரேக் பண்ணுதா, எல்லாத்தையுமே பார்க்கணும். எஸ்டர்டே ஹை லோ க்ளோஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் எல்லாத்தையுமே பிளாட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட ட்ரேடிங்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோத்தையும் இத்தனை நாள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் கடைசியாக இது எல்லாத்தையும் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டு எனக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இவ்வளோ நம்பர்ஸையும் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் லெவல்ஸ் மட்டும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பிளாட் ஆகிருக்கு. ட்ரேடிங் டே க்ளோஸ் ஆனதால் நம்மளோட மேனுவல் இன்புட் மட்டும் லைன்ஸ் மட்டும் தான் பிளாட் ஆகிருக்கும். இப்போ நம்ம போய் வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட் டேக்கான வேல்யூஸ் எல்லாம் க்ளோஸ்ட் ஆகும். அது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.